श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. நேற்று ஸ்லோகத்துல சேவிக்கும் பொழுது ஈஸ்வரன் சித்திக்கிறதுன்றதே கிடையாது, அல்லது ஈஸ்வரன் சர்வஜன் சொன்னா கூட ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தக்க வாதத்தினால சாதிச்சு முடிச்சார். அதுக்கு இப்ப அவாத ஆக்ஷேபிக்கிறா, சர்வஜத்துவம் இருக்கு, ஆனால் ஜீவ வைலட்சண்யம் கிடையாது, ஜீவன்லாம் ஒத்தன் ஈஸ்வரன்றவனும் அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அதுவே தவறான பாஷை. ஏன் அப்படின்னாக்கா, சுவாமியே இதுல என்ன சாதிச்சிருக்காரு நியாய சித்தாஞ்சனத்துல, சர்வஜத்வே சதி சேதனத்துவம் அப்படின்னு ஈஸ்வர லட்சணம் சொல்லிருக்காரு. பிரம்மஸ்வரூபத்து லட்சணம் சொல்லச்ச சர்வஜத்வே சதி சேதனத்துவம், சைதன்யம் சர்வஜத்துவம் இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈஸ்வர லட்சணம்னு சாதிச்சிருக்காரு இல்லையோ. அப்படி சொல்லும் பொழுது இது சர்வஜனா இருப்பான், அது சித்திச்சா கூட ஜீவ விலட்சணம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் சேதனத்துவமும் இருக்கு, சர்வஜத்துவமும் இருக்காச்சே நீங்க சொன்னது. அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒரு அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம், அவன் சேதனன், அவன் சர்வஜன், அவன் சொன்னதுனால வேத பிராமான்யம் இருக்கு, வேதத்துக்கு பிராமான்யம் சித்திக்கிறது. வேத பிராமான்யம் சித்திச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து நதசமஸ்யாபி அதிகஸ்ய திருஷ்யதே, நதசமஸ்யாபி அதிகஸ்ய திருஷ்யதே அப்படின்னு சொல்றது. அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேலும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவன் சொன்ன அவனோட உபதேசித்த உபனிஷத்து அந்த வேதமே இத மாதிரி சொல்றது. அவன் சர்வஜனும் சித்திச்சது, அவன் சேதனனும் சித்திச்சது, அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேலையும் யாரும் இல்லைன்னு சித்திச்சு கொடுத்தோம். இது ஸ்ருதியினாலேயே தெரியறதுனால அங்கீகரிக்க வேண்டியது தானே. அதனால எல்லா அம்சங்களும் அவனுக்கு சித்திச்சு கொடுத்தோம். ஆகவே சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அனுமானத்தினால சித்திச்சு அந்த சித்திச்ச ஈஸ்வரன் சர்வஜனாக தெரிஞ்சதுனால அவன் வேதத்தை உபதேசிக்கிறான், அதனால வேதம் பிரமாணம் அப்படின்னு நாங்க சொல்றோமே, அதை ஏத்துக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறாவா. அதற்கு பதில் இப்ப வேற மாதிரி ஒரு சமாதானம் சாதிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கேள்வி ஒன்னாதான் இருக்கும், சமாதானம் மாத்திரம். ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் முதல்லயே வந்திருக்கு. சமாதானம் மாத்திரம் விசேஷமான சமாதானங்கள் ஒவ்வொன்றும். அதனால நீ சொல்ற அனுமானம் அப்பிரயோஜகம், அது இதை சாதிக்காது. ஏன் சாதிக்காது அப்படின்னாக்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கர்த்தா இருந்தாதான் காரியம் வரும் அப்படின்னு எங்க நியமம் இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். கர்த்தா இருந்தாதான் காரியம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கலாமே. ஏன் அப்படின்னாக்கா, லோகத்துல சில விஷயங்கள் அப்படி இருக்கு, அவ சொல்றதை சென்று அடிக்கப்பட இருப்போம். இல்ல காரணம் இல்லாம காரியமே வராதே. காரணாபாவ காரியாபாவம், காரணம் இல்லையா அப்ப காரியம் இல்லை. அதனால இந்த வியாப்தி வேணுமே. எத்திர காரணம் தத்திர காரியம், எத்திர காரணம் ந பவதி தத்திர காரியம் அப்படி ந பவதி. அதனால காரணம் இருந்தா காரியம் இருக்கும், காரணம் இல்லைன்னாக்க காரியம் இருக்காது. இது வியாப்தியாச்சே. அதனால இத நீ இதுவே இல்லை, காரணமே இல்லை, காரணம் இல்லாமலே ஏதாவது கர்த்தான்னு ஒருத்தன் இல்லாமலே சித்திக்கிறது காரியம் பிரபஞ்சம் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு அது தவறு. அது ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தா இல்லாமல் மீதி காரணங்கள்லாம் இருக்கலாம் இல்லையோ.
அந்த காரணங்களால் கூட இது சித்திக்கலானே. மீதி காரணங்கள் இதுக்கு அதிருஷ்டத்தை வச்சுன்னு அவளே சொல்றா சில விஷயங்கள் பின்னாடி வருது. அது அதனால கர்த்தாவை தவிர்த்து மீதி காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் ஒண்ணு இருந்தாலே போரும். இதை ஏற்கனவே இதுல சொல்லிருக்கோம். ஜடதிரவியஸ்வரத்துல 33வது ஸ்லோகத்துல காதாச்சித்ய காலாவதி நியதிகரம் பூர்வசத் காரணம் சியாத். காரணம்னா என்னது? ஒரு காரியம் உற்பத்தி ஆக போறது, அதுக்கு முன்னாடி காரணம் ஒண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த காரணம் கர்த்தாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நியமம் எப்படி சொல்லுவ நீ? அந்த நியமத்தை சொல்ல வேண்டாமே. கர்த்தாதான் இருக்கணும், அந்த காரணமா இருக்கிறது தேவையில்லை. காரணம்னாக்க காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். காரியம் உற்பத்தி ஆகிறது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கணும். அததான் சொல்றது. அதனால அதுதான் காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகையினால காரணம்னா கர்த்தாவும் இருந்தே ஆகணும்னு நியமம் சொல்லாத. அதை சொல்ல வேண்டாம். கர்த்தா இல்லாமலும் வேறு காரணங்கள் இருக்கிறதுனால இது ஒரு காரியம் உற்பத்தி ஆகலாம். அப்படி சொல்லிட்டாக்கா வேற விரோதம் வருது. அப்படின்னா கர்த்தான்றவன் காரணமே இல்லைன்னு ஆயிடும். கர்த்தான்றவன் காரணமே இல்லைன்னு ஆயிடுமே. அதனால அதுக்கு என்ன சொல்லுவ நீ? ஏன்னா வியாப்தி இருக்கு. எத் சத்வே எத் சத்வம். எது இருந்தா எது இருக்குமோ, எது இல்லாட்டாக்கா எது இருக்காதோ. கர்த்தா இருந்தாதான் கர்மா இருக்கும், காரியம் இருக்கும். கர்த்தா இல்லைன்னாக்கா காரியம் இருக்காது. இப்படி எதிர்மறை நேர்மறை ரெண்டுத்தினாலையும் வருது அது. அதனால இந்த காரணத்தை கிரகிக்கக்கூடிய பிரமாணமா அது இருக்குது வியாப்தி. எத் சத்வே எத் சத்தம். எது இருந்ததுன்னாக்கா எது இருக்குமோ, எந்த கர்த்தா இருந்தா இந்த எந்த காரியம் இருக்குமோ, எந்த காரியம் இல்லைன்னாக்கா அந்த காரியம் இருக்காதோ அப்படின்னு இருக்கு. அதனால இது இந்த பிரமாணம் இருக்குது. அதனால நீ இப்ப சொல்ற பிரகாரம் பார்த்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா எதபாவேபி எத்பவதி. எது இல்லாட்டா கூட, கர்த்தா இல்லாட்டா கூட எது காரியம் இருக்குமோ அப்படின்னு சொல்ற. அப்படின்னாக்கா அது காரணமே இல்லைன்னு அர்த்தம். காரணமே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப பிரம்ம ஜெகத்காரணம் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. நீங்க வேதத்தை வச்சுன்னு சொல்றீங்க, நாங்க அனுமானத்தினால சொல்லி அதனால வேதத்தை கொண்டு நாங்க சொல்றோன்றோம். அவ்வளவுதான். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன பேதம்? ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு லட்சணம் அப்படின்னு நீங்க சொல்ற, நாங்களும் சொல்றோம். நீங்க ஸ்ருதியை வச்சுன்னு சொல்றீங்க, நாங்க அனுமானத்தை வச்சுட்டு சாதிச்சு வேதத்தை வச்சுன்னு சாதிக்கிறோம். அவ்வளவுதான். அது இல்லாம போயிடுமே. இப்போ அதுக்கு நீ பதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவ கேட்கிறா. சுவாமியினுடைய திருவுள்ளம், நாங்க ஈஸ்வரனுக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை, நாங்க நிஷேதிக்கல. நாங்க தான் சாதிச்சிருக்கோம். ஜென்மாத்தியசேதான் சூத்திரகார ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க தான் கஷ்டப்பட்டு அனுமானத்தினால கருத்து இருக்கீங்க. நாங்க ஸ்ருதியை கொண்டு சூத்திரத்தையே சாதிச்சுட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். அதை வச்சுட்டு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன விரோதம்? பிரமாணம் என்ன அப்படின்றதுதான் விரோதம். இந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிரமாணம் என்னன்னு சொல்லு. பிரமாணம்ன்றது மானாதீனாகி மேயசித்தி, மேயசித்தி லட்சணாத் அப்படின்னு சொல்றோம். பிரமாணாதீனமாதான் பிரமேயன்றதே சித்திக்கும். அதனால இந்த பிரமாணம் என்னன்னு நீ சொல்லணும். அந்த பிரமாணம்ன்றது நாமளும் சாங்கியாலும் 3 ஒத்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம் அப்படின்னுட்டு அதை சப்தம்னு சொல்றார். நையாயிகன் 4 பிரமாணத்தை ஒத்துட்டோம். சார்வாகன் ஒரே ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷம் ஒன்லி. பௌத்தனும் வைசேஷிகனும் பிரத்யக்ஷம் அனுமானம் இது 2 பிரமாணம் தான் அப்படின்னு சொன்னோம். நாமளும் சாங்கியாலும் 3 பிரமாணம் சொன்னோம். 4 பிரமாணம் நையாயிக்கார் கௌதமருடைய பட்சம். அதே பிராபாகரால் 5 பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு.
அத்வைதிகளும் பாட்ட மீமாம்சகாலும் 6 பிரமாணம் அனுபலப்தின்னு ஒண்ணு ஒத்துருக்காவா, யோகியானுபலப்தின்னு. இதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த 3 பிரமாணம் கொஞ்சம் பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம்னு இந்த 3 பிரமாணத்தை கொண்டே பார்க்கலாம். உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, நைவாகிரே கிஞ்சன அக்ராசீத், நைவ கிஞ்சன அக்ராசீத் அப்படின்னு சொல்லிட்டு, பிரளய காலத்துல சிருஷ்டிக்கு முன்பு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சிருஷ்டிக்கு முன்பு பிரம்ம வெதிரிக்தமா எதுவும் இல்லை, சிருஷ்டிக்கு முன்பு பிரம்ம வெதிரிக்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனால் அத பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அத பிரத்யக்ஷத்தினால நாம் பார்க்க முடியாது. இத மாதிரி சிருஷ்டிக்கு முன்பு எதுவுமே இல்லை, பிரம்ம ஒன்றிதான் இருந்தது அப்படின்னு யாரு பார்த்தா? சுவாமி சாதி பேர் பாருங்க, பஷ்யந்தீடு ஸ்ருதிடு பரிதா சூரிய பிரந்தேன சார்த்தம் மத்திய திரிகுண பழக்கம் நிர்மித ஸ்தான வேதம். சூரிய பிரந்தேன நித்திய சூரிகளோட சேர்ந்து ஒரு பக்கம் ஸ்ருதிகள், இன்னொரு பக்கம் நித்திய சூரிகள், இவா ஒண்டிதான் பார்த்துட்டு இருக்கா. நாம பார்க்கறது வந்து யாரும் கிடையாது. அந்த நித்திய சூரிகள் வந்து இங்க வந்து சொல்ல போறது இல்லை. அதனால இப்ப வந்து நேர பார்த்தவா யாரும் இல்லை பிரத்யக்ஷமா. அதனால ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய வஸ்து எது அப்படின்னுட்டு பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, அனுமானம் சொல்லலாமே நீ சொல்ற, அது சமர்த்தம் இல்லை. அனுமானம் இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது அனுமானத்துக்கு. அப்படிங்கிறது தான் இங்க நாங்க சொல்லிட்டு இருப்போம். அதனால இந்த பிரத்யக்ஷமும் அனுமானமும் கிடையவே கிடையாது ஜெகத்காரணமான பிரம்மத்தை நிரூபிக்கிறதுல. அதனால வேற எப்படி தெரியும்? ஸ்ருதியினாலேயே அது சித்திக்கும் அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம். இங்க இல்லையே, நாங்க தான் அனுமானம் சொன்னோமே அப்படின்னாக்க அது அப்பிரயோஜனம். அது இதுல வந்து காரணமா சொல்ல முடியாது, சாதிக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையவே கிடையாது. அதனால நீ காரியம்னு ஒண்ணு இருக்கலாம், ஆனால் நீ அனுமானத்தை வச்சுன்னு சொன்னியானாக்கா நாங்க பதில் கொடுக்குறோம். காரியம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதுக்கு கர்த்தா இருப்பான் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். உடனே அவ கேட்கிற, அப்போ கொஷவன் இல்லாம கூட கடம் வந்துருமே, அதை நீ ஒத்துப்பியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறா. ஏன்னா நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒரு கர்த்தா இருக்கான். அந்த வஸ்துவனுடைய உற்பத்தின்றதுக்கு அந்த கர்த்தா இல்லாம வரதில்லை. அதனால ஒரு கடம் உற்பத்தி ஆகுறதுன்னா அதுக்கு குலாலன் கர்த்தா. நீ வந்து காரியம் இருக்கு கர்த்தா இல்ல அப்படின்னு சொன்னேனாக்கா அவ குலாலன் இல்லாமலும் கடம் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, எங்க தேவையோ, எங்க தேவையானது காணப்படுகிறதோ அங்க கர்த்தா ஒத்துக்கிறோம். எங்க கர்த்தா இல்லையோ அங்க அது வேண்டியது இல்லை, அது இல்லாம வரும். அது ஏன்னாக்கா எல்லா இடத்துலையும் எல்லா காரகங்களும் தேவை அப்படின்றது கிடையாது. காரகம் அப்படின்னாக்கா கர்த்தகாரகம், கர்மகாரகம், கரணகாரகம், சம்பிரதான காரகம், அபாதான காரகம், இந்த மாதிரிலாம் சொல்றோம். அதிகரண காரகம் தான் சொல்றோம். அதாவது கர்த்தகாரகம், ராமன் சீதையை விவாகித்தான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அங்க கர்த்தகாரகம். சீதையை அப்படின்னு சொன்னாக்கா கர்மகாரகம். விஸ்வாமித்திரரால் விவாகம் செய்து கொண்டான் அல்லது தனுர்பங்கத்தால் விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொன்னா அது கரணகாரகமா மாறிடும். அது மாதிரி ஜனகர் ராமனுக்காக சீதையை தானம் பண்ணி கொடுத்தார், அது சம்பிரதான காரகம். ஜனகரிடமிருந்து சீதையை பெற்றுக்கொண்டான், அது அபாதான காரகம். மிதிலா நகரத்தில் விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொன்னா அது அதிகரண காரகம். இப்போ எல்லா காரகமும் தேவைன்றது இல்லையே. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, ஜனகர் தன்னுடைய மிதிலா நகரத்துல யாகவேதியில இத மாதிரிலாம் கல்யாணம் கார்த்திகை எல்லாம் ஆச்சுன்னா சொல்றோம். அப்படி இல்ல, இவன்
ஒரு பொண்ணை பார்த்தான், அவனுக்கு காந்தர்வம் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு, அவன் அப்படியே அவளை கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப இந்த இடத்துல சம்பிரதானமும் இல்ல, அபாதானமும் இல்ல, ஒருத்தன் கொடுக்கறதுக்கும் இல்ல, ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கும் இல்ல. அவனை இவன் ஆசைப்பட்டான், அவனை இவ ஆசைப்பட்டா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப கர்த்தகாரகனுக்கு கர்மகாரகனுக்கு. ஆனால் அங்க இந்த காரகம் இல்ல, சம்பிரதானமோ எதுவுமே இல்லை. அதனால எல்லா காரகங்களும் எல்லா காரியங்கள்லயும் இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால சர்வ காரியங்களும் இல்லை. அதனாலதான் பாருங்க, இவோ ஒருத்தன் சொன்னா, இப்ப சொன்ன பாருங்க, ராமனா சீதாம் பரிணீதவான் அப்படின்னு சொன்னோம். ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த படம் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னது சீதை அப்படின்றது சகர்மக தாத்துவா இருக்கு. சகர்மக தாத்து. பரிணீதவான் பரிணயதி ஸ்ரீராமஹா ஸ்ரீ சீதாம் பரிணயதி. இது சகர்மகம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்க அந்த கல்யாணம் யாரை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கர்மா வரும் கேள்வி. அது கர்மா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அதனால அது சகர்மக தாது. ஆனால் கடக பூதரே அஸ்தி அப்படின்னு சொன்னோம். கடக பூதரே அஸ்தி அப்படின்னு சொன்னாக்க அது அகர்மகம். அங்க கர்மா என்ன பாருங்க, கடம் இந்த பூதலத்துல இருக்குது, அவ்வளவுதான். அது என்ன பண்ணிச்சு, யாரோட கடம், கடத்தை என்ன பண்ணினா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் வரல. இங்க கடக பூதரே அஸ்தி அப்படின்னும். அதனால சில இடங்கள்லாம் சகர்மக தாத்துவா இருக்கும், சில இடத்துல அகர்மக தாத்துவா இருக்கும். அதனால இங்க அகர்மக தாத்துவுல கர்மகாரகமே இல்லையே. அந்த மாதிரி கர்மகாரகம் இல்லாமலே ஒரு கிரியை இருக்கு. கடக அஸ்தி அப்படின்னா கர்மகாரகம் அங்க இல்லை, ஆனால் கிரியை இருக்கு. அந்த மாதிரி கர்த்தகாரகம் இல்லாட்டா கூட ஒரு கிரியா இருக்கட்டுமே. இது தர்க்கம்தான். அந்த மாதிரி கிடையாது, கர்த்தகாரகம் இல்லாம கிரியை இருக்காதுதான். அது கொத்தியமங்கலம் சுவாமி கடைசியில சாதிக்கிறார். தேசிகன் தன்னுடைய தர்க்க கௌசலத்தை காமிக்கிறார், தர்க்க நைபுண்யத்தை காமிக்கிறார். தவிர்த்து அந்த மாதிரி கிடையாது, கர்த்தா இல்லாம கிரியா இருக்குதுன்றதே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தா சேர்த்துருவான் அந்த இடத்துல. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, அவனை கண்டனம் பண்ணணும். அவனை கண்டனம் பண்றதுக்கு கர்மா இல்லாமலே கிரியை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தா இல்லாமலும் கிரியை இருக்கட்டுமே. ஆக ஒரு பிரபஞ்ச உற்பத்தி, அதுக்கு நீ அனுமானத்தினால சாதிக்கிற ஈஸ்வரன் இருந்தாதான், அந்த கர்த்தா இருந்தாதான் வருன்றது வேண்டாம். தானா வந்துட்டுமே. அது மாத்திரம் இல்ல, நம்மளே பாக்குறோம், அகஸ்மாத்தா ஆகஸ்மிகமாக ஏதோ காரணம் இல்லாமலே சிலதெல்லாம் உற்பத்தி ஆகிறது. அது எப்படின்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அதுக்கு நீ பதில் என்ன சொல்லணும்? ஒரு அதிருஷ்டத்தினாலதான் அது வருதுன்னு சொல்லணும். இப்ப அதிருஷ்டம் தான் இங்க காரணமே தவிர்த்து இது கிடையாது, ஒரு கர்த்தா கிடையாது அந்த இடத்துல. அகஸ்மா பாடுக்கு உட்கார்ந்து திடீர்னு எனக்கு தோணித்து, திடீர்னு எனக்கு வந்தது இந்த காரியம் அப்படின்னு சொல்றோம். உடம்பு சில பேருக்கு ஒண்ணுமே இல்லை, திடீர்னு உடம்பு வருது. அவளுக்கு என்ன கேட்டா, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு கோபமே அவ்வளவு வராது, அந்த மாதிரி நான் சண்டையும் போட மாட்டேன், டென்ஷன் ஏதோ போறோம், ஆனா உனக்கு எப்படி இது ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அதான் பகவத் சங்கல்பம். ஏன் வந்ததுன்னு கேட்கறதுக்கு என்ன இது வரும்? அதுக்கு அகஸ்மாத்தா நிறைய நடக்கிறதா இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க. அங்க கூட கர்த்தா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கர்த்தாவை கூட நாங்க பட்சீகாரம் பண்ணிடுறோம். அதுவும் பட்சம், அது கூட உண்டா இல்லையான்னு தான் கேட்கணும். இப்போ ஏன்னா லோகத்துல அந்த மாதிரி செட்ல இல்ல. இன்னொன்னு கர்மா இல்லாட்டா கூட காரியம் இருக்குன்னு நாங்க சொன்னோம். அந்த மாதிரி இப்போ நம்ம கோயில்லாம் சொல்றோம் பாருங்க, எத்தனையோ கோயில் இருக்கு. சில கோயில்ல நாம் என்ன சொல்றோம், இதுவா சொல்றோம், கைமக்க கஷேத்திரம்ன்றோம். நம்ம திருவேணமுடையான் அந்த மாதிரி இது காஞ்சிபுரத்துல யதோக்தகாரிய சொல்ற தேவபெருமாளையும் சுவாமி என்ன பண்ணிட்டு, ஏகம் வேகவதிய மத்திய அசுகையிலே தஸ்யதே உபாய பலபாவீன ஸ்வயம் பக்தம் பரமஹா அப்படின்னு சொல்லிட்டார்.
அதனால தேவப்பெருமாள ரங்கநாதனா ஸ்வயம் வியக்தமா சொல்றோம், கொடுங்காது. இப்ப ஸ்வயம் வியக்தம் அங்க வந்து கர்த்தா கிடையாது. அதே தெய்வம் ஆருஷம் அவாரி மானுஷம் அப்படின்னு சொல்லச்சே மாத்திரம் அங்கங்க அவாவா பிரதிஷ்டை பண்ணினது. அந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது. சில கோயில்லாம் ஸ்வயம் வியக்தமா இருக்கு, தானா இத மாதிரி உற்பத்தி ஆறுது. இப்ப கர்மா இல்லாட்டா கூட உற்பத்தி இருக்கா இல்லையா கோயில்லயே பெருமாளுக்கே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கர்த்தா இல்லாமலே காரியம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி சொல்லச்ச அப்ப நீ என்ன சொல்லணும், அனுகூல தர்க்கம் சொல்லணும். எதி கர்த்தா நஸ்யாத் தரிகி காரியம் அப்படி நஸ்யாத் அப்படின்னு சொல்லணும். கர்த்தா இல்லைன்னாக்கா காரியமும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். மேற்கனவே சொன்ன பாருங்க, தூமம் இருக்கட்டும், புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம் அப்படின்னாக்கா நெருப்பு இல்லைன்னா புகை இருக்காது. இது அனுகூல தர்க்கம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் கர்த்தா இல்லைன்னா காரியமே இருக்காது அப்படின்னு சொல்லணும். உன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சில சமயத்துல கர்த்தா இல்லாட்டா கூட நீதி காரகங்களை கொண்டு ஒரு காரியம் இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி நிர்பந்தமா நீ சொல்லவே முடியாது கர்த்தா இருந்தாதான் காரியம் இருக்கும்ட்டு. இதெல்லாம் கண்டனம் இருந்து அனுமானத்தை கண்டிக்கிறதுக்கோசரம். நீ தர்க்கவாதம் பண்ணினாக்கா நாங்களும் தர்க்கவாதம் பண்றோம், அதனால அது வராது. அது ஆகவே இது தவறான வாதம் அனுமானம் சொல்றது அப்படின்னு சாதிச்சார். அதன் பேர்ல அவ ஒரு கேள்வி கேட்கிறா. இப்ப வந்து எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு, எந்த காரியமா இருந்தாலும் ஈஸ்வரன் ஒரு காரணமா இருப்பான். அந்த மாதிரி அதிருஷ்டமும் ஒரு காரணமா இருக்கும், அந்த மாதிரி காலமும் ஒரு காரணமா இருக்கும். ஈஸ்வராதிருஷ்ட காலாதோ அதிவியாப்தி அப்படின்னு அடிக்கடி அவ சொல்லுவா. ஈஸ்வரன், அதிருஷ்டம், காலம், இது மூணும் எல்லா காரியத்திலையும் காரணமா வந்துடும். இப்ப நீ ஈஸ்வரனை வேணாம்னு சொல்லிட்டேன், ஈஸ்வரனே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்ப லோகத்துல வந்து காலத்தையும் காரணமா சொல்றோம். அந்த காலங்கிறது எல்லாரும் ஒத்துண்டதுதான். நம்மளே சொல்றோம் காலதேச வர்த்தமானங்கள்னால சிலதெல்லாம் மாறுறது, சிலது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து கிரீஷ்ம ருத்து, அடுத்தது ஆவணி புரட்டாசி வருஷ ருத்துவா மாறும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்றோம். வசந்த ருத்துன்னா இது அந்தந்த காலம், அதை கொண்டு நம்ம காரணத்தை சொல்றோம். அந்த காரியம் எப்படி நடக்கும், இது வந்து பனிக்காலம் வரப்போறது, அப்ப பனி கொட்டும், இது பனிக்காலம் அதனால பனி கொட்டுறது ஏமந்தருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காலம் கூட சாதாரணமான காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம், நாமளும் ஒத்துக்கிறோம். அப்போ ஈஸ்வரன் இல்லாம கூட அதிருஷ்ட விசேஷங்கள்னாலேயே இந்த காரியம் தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னேனாக்கா அப்ப காலம் கூட வேண்டாமே. இது சமான நியாயம் தானே. ஈஸ்வரன் வேண்டாமே, காலமும் வேண்டாம், அதிர்ஷ்டம் வந்து எல்லாம் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாவா. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் தெரிவிக்கிற, இவரு காலங்கிறது இருக்கே அது வந்து சர்வ சித்தம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ராத்திரி மணி 7:15 ஆகுது, 7:30 ஆகுது, ராத்திரி இது சாயங்காலம் அப்படின்னு சொல்றோம். அதே காத்தால சூரியோதயம் ஆச்சுன்னாக்கா இப்ப காத்தால 7:15 7:30 அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது அது வந்து பாமராள்ல இருந்து ஆரம்பிச்சு பண்டிதாள் பர்யந்தம் அதை ஒத்துக்கிறான். அதனால காலம்ங்கிறது சர்வ பிரசித்தமா இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் வந்து அத மாதிரி இல்லையே. ஈஸ்வரன் அது மாதிரி இல்லை, ஈஸ்வரன் அது மாதிரி எங்கேயுமே சித்திக்கல. ஏன்னா ஈஸ்வரனை ஒத்துக்காதவங்க கூட காலத்தை ஒத்துட்டு இருக்கானா இல்லையா, காலத்தை ஒத்துட்டு இருக்கான். இன்னொன்னு, நீ சொல்ற ஈஸ்வரன் நான் சொல்ற ஈஸ்வரன் இதை தவிர்த்து வேற ஒரு ஈஸ்வரனை அவனையோ ஒண்ணு சொல்றான். யாராரோ என்னென்னவோ மதக்காரா சொல்றா, வெளிநாட்டுல ஏதோ பேசுறா. அவள்லாம் என்ன பண்றா, அப்படிப்பட்டவாளும் காலத்தை ஒரே மாதிரிதான் ஒத்துக்கிறா. அவள் இதுக்கு முன்னி ராத்திரி பகல், இது மாசம், இது பட்சம், இது கிழமை எல்லாம் ஒத்துந்தான் போறோம். அதனால காலம் எப்படி சித்திச்சதோ அந்த மாதிரி இது வந்து ஈஸ்வரன்றவன் எல்லாருக்கும் சித்திக்கல.
அதனால உபயசித்தமா இருக்கணும், சம்மதமா இருக்கணும் நீ சொல்றது. ஈஸ்வரன் வந்து அத மாதிரி சித்திக்கல. ஏன்னா பாமராள்ல இருந்து பண்டிதால் வரையும் தான் காலம்ன்றது இன்னைக்கு நாளைக்கு அன்னைக்கு அப்போ இப்போ அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இது சமான நியாயமே கிடையாது, சமான நியாயமே கிடையாது. ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இது சொல்றோம். அதனால காலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது கிடையாது, அந்த மாதிரி இது கிடையாது ஈஸ்வரன்றது. அதனால அதை கொண்டு காலத்தையும் தள்ளிவிடலான்னு சொல்ல முடியாது. காலம் எல்லாரும் ஒத்துன்றது பிரத்யட்சமா பார்க்க. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுல ஜலத்திருக்க சிரத்துல காலம் பிரத்யட்சம் நமக்கு அந்தந்த வஸ்துவோட சேர்ந்து காலம் பிரத்யட்சமா தெரியறதுன்னு சொல்லியிருக்கோம். அது அதனால காலமானது எல்லாரும் அங்கீகரித்தது. ஆனா ஈஸ்வரன் அப்படி யாருமே அங்கீகரிக்கலையே, எல்லாருக்கும் தெரியறது இல்லையே. அதனால இது வராது, அதனால சமான நியாயம் இல்லை, அதை கொண்டு நீ கேட்க முடியாது அப்படின்னு சாதிச்சுட்டார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. நீ வந்து என்ன சொன்ன, எல்லா வஸ்துக்கள்லயும் இதர காரகங்கள் இருந்தா கூட பரவாயில்ல, அல்லது எல்லா காரகங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்திருக்காரகம் இல்லாட்டா கூட மீதி காரகங்கள்னால உற்பத்தி இருக்கலாம் ஒரு வஸ்துவுக்கு அப்படின்னு நீ சொன்ன. அதை நாங்க ஒத்துக்கல. ஏன் அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்றோம் தெரியுமா, கர்த்தாவை தவிர்த்து மீதி காரகங்கள்னா அந்த கர்த்தாவுக்கு அதீனமா தான் இருக்கும். கர்த்தா அவன் என்ன பண்றான், ஒரு கர்மா ஒண்ணு. இப்ப நம்ம சொன்னோம் ராமன் சீதையை மணந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப ராமன் சீதையை மணந்தான்னா ராமன் தான் இப்ப கர்த்தா, அவனுக்கு அதீனம் பிராட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இப்ப கர்மகாரகம் இருக்குதே அந்த கர்த்தாவுக்கு அதீனமா இருக்குது. தனுர்பங்கத்தால் சீதையை மணந்தான் கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப தனுர்பங்கத்தால் அந்த தனுர்பங்கன்றது கூட கரணம் அது பெருமாளுக்கு அதீனமா தான் இருக்குது, கர்த்தாவுக்கு அதீனமா தான் இருக்கு. அத மாதிரி சம்பிரதானம் கொடுக்கறது. ஜனகர் கன்னிகாதானம் பண்ணினார் அப்படின்னு சொன்னோம். கன்னிகாதானம் பண்ணினார் அப்படின்னு சொன்னாக்கா கொடுக்கறது ஜனகர், அவர் தான் இப்ப கர்த்தா, அவருக்கு அதீனமா இருக்காது சம்பிரதானம்ன்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கர்த்தான் ஒரு காரகம் கொள்ளியோ அந்த காரகத்துக்கு அதீனமாகத்தான் நீதி காரகங்கள்லாம் இருக்கு. அதனால கர்த்தாதான் சுதந்திரனா இருக்கான். மீதி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா கர்த்திரு தந்திரமா தான் இருக்கு, கர்த்தாவுக்கு அதீனமாகத்தான் இருக்குது. பாரணி பகவான் சொல்லிட்டு சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தாங்கிறவன் சுதந்திரன், இன்னொருத்தருக்கு அதீனமானவன் கிடையாது அப்படின்னுட்டு பாரணி பகவான் சாட்சிட்டு போயிட்டார். அதனால இப்ப கர்த்தா இல்லாம மீதி காரகங்கள்லாம் காரகங்களாவே இருக்காதே, அவைகளுக்கு சுரூப சத்தை எப்ப வரும்னாக்கா இந்த கர்த்தா இருந்தா தான் வரும். அதனால கர்த்தா இல்லைன்னாக்கா காரியமும் வராதுன்னு நாங்க அனுகூல தர்க்கம் சொல்றோம். நீ அனுகூல தர்க்கம் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். நாங்க என்ன சொல்றோம், கர்த்தா கணக்கு இல்லை என்ற காரியமும் வராது. எது கர்த்தானஸ்யா தருகி காரியமே நஸ்யா அப்படின்னு நாங்க அனுகூல தர்க்கம் சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் இவைகள்லாம் இந்த நீ இதர காரணங்கள்லாம் சொன்னியே அதெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அதிருஷ்ட பிரேரிதமாதான் அவைகள்லாம் பண்றது, அதிருஷ்ட பிரேரிதமாதான் பண்றது, கர்த்தாவினாலதான் பண்றதுன்றது கிடையாது. அந்த அதிருஷ்டத்துக்கு இன்னொரு காரணம் தேவையில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அவாளே தான் சொல்லியிருக்கா. எல்லாம் சுவாமி சாதிக்கிறதெல்லாம் அவளுடைய உதாரணங்கள் தான். அவ எதை நிரூபிச்சாலோ அதை கொண்டே அவளை அடிக்கிறார் சுவாமி. இப்போ அவ என்ன சொல்றா, பரமாணு காரணவாதிகள் அவள்லாம் பரமாணுல இருந்துதான் இதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றா. அதுவும் வைசேஷிகர். அந்த வைசேஷிகன் தான் ஈஸ்வரன் அனுமானத்தை சாதிக்கிறான். பரமாணுன்னு ஒண்ணு சொல்றதையோ இல்லையோ,
அந்த பரமாணுவுக்கு ஆத்திய ஸ்பந்தம் முதல்ல அதுக்கு ஒரு அசைதல் அப்படின்னு ஒண்ணு வருது. அச்சேதனம் தான் அச்சேதனமான பரமாணு. அதுல முதல்ல அது அசைறதுன்னு ஒண்ணு வருது பாருங்க. அது எதனால வந்தது? அதிர்ஷ்டத்தினால வந்தது அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு அதிர்ஷ்ட விசேஷம், அந்த அதிர்ஷ்ட விசேஷத்தினால பரமானுக்கு ஒரு சலனம் வருது. சலனம் அசையறதுன்றது. அசையறதுன்னு வந்த உடனேதான் ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்தது. சேர்ந்த உடனே தியனகம் அப்படின்னு உண்டாச்சு. அந்த தியனகம் ரெண்டு தியனகம் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் திரியணுகம் நடந்து 3 தியனகம் ஒன்னா சேர்ந்து திரியணுகமா மாறுறது அப்படின்னா அவ சொல்லியிருக்கா. அவளே சொல்லியிருக்கா. இப்ப இந்த இடத்துல கர்த்தா இல்லாமலே எப்படி ஒரு பரமாணு அச்சேதனமான பரமாணுல ஒரு சலனம் அசைதல் அப்படிங்கிறது வந்தது? அதுல காரியம் எப்படி உற்பத்தியாச்சு? நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நீங்க அங்க கர்த்தா இல்லாமலே வந்துருந்தா இல்லையா? அது காரணம் என்ன சொல்றீங்க? அதிருஷ்ட பிரயுக்தம். அது அதிருஷ்டத்தினாலதான் அது இது மாதிரி அசையறது அப்படின்னு நீங்களே வச்சுருக்கீங்களே. அதனால அதிருஷ்டம் கூட ஒரு பிரயத்தனம் மாதிரி ஒரு காரியம் பண்ணணும். நான் ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் பிரயத்தனப்படணும். நான் பிரயத்தனப்படுறதுக்கு ஒரு பிரயத்தனம் வேணுமா? அது சுபர நிர்வாகம். நான் பிரயத்தனப்படணும், அந்த பிரயத்தனப்படுறதுக்கு ஒரு பிரயத்தனம் வேணும் அப்படின்றது கிடையாது இல்லையோ? அந்த மாதிரிதான் ஒரு அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டமானது பிரயத்தனத்தை மாதிரியே தனக்குத்தானே நிர்வாகமா போயிடுறது. அது அதனால அது தன் காரியத்துல தானே சமர்த்தமாயிடுறது. அதுக்கு தனியா ஒண்ணத்தை கல்பிக்க வேண்டியது இல்லை. அதனால அது வேண்டியது இல்லை. ஆகவே பிரபஞ்சத்துல ஜடங்கள்ல அசைவது அப்படிங்கிறது புருஷ பிரயத்தனம் அதீனமா இருக்குது. ஆனால் அந்த பிரயத்தனத்துக்கு இன்னொரு பிரயத்தனம் தேவையில்லை. அத மாதிரிதான் அதிருஷ்டமானது தானே தன் காரியத்தை பண்ணிட்டு போகும். அதனால இங்க நீ இதோ கஷ்டப்பட்டு அனுமானத்தை எல்லாம் சாதிச்சு நீ சொல்றேன் இல்லையே. பாணி பகவான் சுதந்திர கர்த்தான்னு சொன்னாரே, அது எப்படி? அது வாஸ்தவம் தான். அந்த சுவாதந்திரியம் என்ன அப்படின்னாக்கா நீதி காரகங்களை வச்சுட்டுதான் சொன்னாரே தவிர்த்து அது சர்வாத்மனா சுதந்திரன் கிடையாது. ஏன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டார்? பராச்சுத சுதே பரமாத்மாதீனம்தான் நம்ம கர்த்தத்துவமே. கர்த்தா அப்படின்னாக்கா பரதந்திரனாதான் இருப்பான், பரதந்திரனாதான் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் பாதராயணர் வியாசர் சூத்திரக்காரர். அதனால ஒரு நம்ம இடத்துல சுதந்திரம்னா என்ன அர்த்தம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் கடம் பண்றான், கடத்தை பண்ற சமயத்துல அந்த கொஷவனுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு தண்டத்தை எடுத்துக்கிறான், சக்கரம் இருக்கு, சக்கரத்தை சுத்துறான், மண் இருக்குது, மண்ணை பிசைகிறான், இதெல்லாம் பண்றான். அதெல்லாம் அந்த சாதனங்கள் எல்லாம் பார்க்கச்சு அவன் சுதந்திரன், அவன் தான் அதை கையாளுறான். அதனால அந்த அது ஆனாலும் கூட அந்த கர்த்தாவும் அதிருஷ்ட பராதீனம்தான். அதிருஷ்ட பராதீனம்தான், அதிருஷ்டத்துக்கு அதீனமாத்தான் இருப்பான். அவன் சுதந்திரமா இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணுத்துக்கு அதீனமாத்தான் இருக்கணும். அது அதிருஷ்டத்துக்கு அதீனம் அப்படின்னு நீ ஒத்துருக்க. ஏன்னா அதிருஷ்டம் இல்லாம இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இன்னொன்னு லோகத்திலேயே இருக்கு, நம்ம இந்திரியங்கள்னால நிறைய காரியம் பண்றோம். பண்ணினா கூட அந்த சமயத்துல அந்த அதிருஷ்டம் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, காரியம் சரியாகவே வராது. காரியம் சரியாகவே வராது, காரியமே எடாகடமா ஆயிடும். விநாயகம் பிரகுர்வானோ ரசியாமாத வானவன் அப்படின்னு சொல்றோம், பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்தது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி அது அப்படின்னு அந்த அதிருஷ்டம் வேலை செஞ்சாதான் எதுவும் வரும். அது சுவாமி இந்த இதை சாய்க்கிச்சு ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு சொல்லச்சு ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா அப்படிங்கிற. எதிர்ச்சா சுகிருதம்
எதிர்ச்சியா வந்த புண்ணியத்தினுடைய பலிதம், புண்ணிய பலதசை வந்து பாருங்க அது, அதனால அது ஒரு காரணம் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு சுவாமி. அதனால அதிருஷ்டபராதீனமாகத்தான் எல்லா காரியமும் நடக்கிறது. அதனால இந்த கிரமத்துலதான் பார்க்கணும். இந்த கிரமத்துல பார்த்துட்டோம்னாக்க கர்த்தா இல்லாமலும் காரியம் நடக்கும். சரி, நீ இந்த மாதிரி காரணங்களை ஒவ்வொன்றுத்தியா தள்ளிண்டே வரும் அப்படின்னாக்க உபாதான காரணம் கூட இல்லாம காரியம் உற்பத்தி ஆயிடுன்னு நீ சொல்லணும். மண் இல்லாம கூட கடம் வரும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா எல்லாம் விட்டுப்படியே ஆயிடுமே அப்படி. அதனால இப்ப என்ன ஆகும்னா பௌத்தம் சொல்ற மாதிரி சூன்யவாதம் தான் நிற்கும், எதுவுமே இல்லை அப்படின்றது தான் நிற்கும். அது உனக்கு அபியுகதமா சம்மதமாது அப்படின்னு கேட்கிறாரு. அது தப்பு. இவரு ஒரு காரகத்தை நாங்க விடுறோம்னு சொன்னா அனைத்து காரகத்தையும் விட்டுணும்னு நாங்க சொல்லல. இப்ப நீ சொல்றது என்னது, கர்த்தான்னு ஒரு காரகம், அதை நாங்க அனுமானத்தினால கல்பிக்கிறோம் நீ சொல்லிட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கு, அதை நாங்க கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கர்த்தானும் சிந்திக்க மாட்டான். அனுமானத்தினால சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க நாங்க வந்து அதை இது பண்ண மாட்டோம், அங்கீகரிக்கவே மாட்டோம். ஏன்னா நீ யுக்திவாதம் பண்ற, யுக்திவாதம் பண்ணச்சு நான் கூட யுக்திவாதத்தினால அதை கண்டிக்கிறோம். ஆகவே யுக்திவாதத்தினால கண்டிக்கிறதுனால அது நிக்கவே நிக்காது. அதனால ஒன்னத்தை விட்டதுனால எல்லா இதையும் விட்டுடணும் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு நீ சொன்ன, இப்ப வந்து உபாதான காரணம் கூட போயிடுமே அப்படின்னு கேட்ட, போட்டமே. உபாதானம் இல்லாம கூட சிலதெல்லாம் உண்டாகிறது. அதுக்கு உதாரணம் சுவாமி அவா சொல்றதையே சொல்றேன். அவா சொல்றதுதான் துவம்சம்னு ஒண்ணு இருக்கு, நாசம் அப்படின்ட்டு. அது வந்து நித்தியம் அவா சித்தாந்தத்துல. அதாவது பூர்வாவதி உண்டு, உத்தராவதி கிடையாது. அதாவது அதுக்கு உற்பத்தி உண்டு, ஆனா அது கடைசி இருந்து இருக்கும். அது இப்ப கடம் ஒண்ணு இருக்கு, அந்த கடமானது உடைஞ்சு போடுறது. கடம் உடைஞ்சு போயிடுச்சுன்னாக்கா அந்த உடையிறது அதுதான் அழிவு, அதுதான் துவம்சம். அதுக்கு உபாதானம் காரணமே கிடையாது. உபாதான காரணம் இல்லாமலே ஒரு வஸ்து நாசத்தை அடையிறது. அந்த துவம்சத்துக்கு உபாதானம் இல்லாமலே உற்பத்தி ஆகுதா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொல்லுவப்பக்கா, உபாதானமே இல்லாம கூட ஒரு காரியம் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு நீ கேட்ட. நீ ஒத்துட்டு இருக்கிற துவம்சம் அதுக்கு உபாதானம் கிடையாது, சவாய காரணம் கிடையாதுன்னு நீ சொல்லிருக்க நீ. அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அங்க வந்து காரணம் என்ன காரணம்? ஒருத்தன் உடைக்கலாம், அது ஒண்டிதான் இருக்கு, உபாதான காரணம் அது கிடையாது. அதையும் ஒத்துட்டு இருப்பியா? அதனால நையாயிகாலே அதை ஒத்துட்டு இருக்கா, துவம்சத்துக்கு உபாதான காரணம் கிடையாது, சவாய காரணம் கிடையாதுன்னா சொல்லியிருக்கா அவ. அதனால நீ வந்து அதுக்கு பிரத்யுல்சாபாவன்னு அதுக்கு பேர் சொல்றேன். அதனால சூன்யம் அப்படின்னு நீ சொன்னேனாக்கா அப்ப நீ சொல்றதும் சூன்யம் ஆயிடும். உன் பட்சத்துலதான் இப்ப சூன்யம் வரணும். நாங்க சொல்லுவோம் உபாதான காரணம் உண்டு எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு என்ன அவஸ்தாந்திர பிராப்தி தான். அவஸ்தாந்திர பிராப்தி வேற நிலையை அடைஞ்சது. மண்ணா இருந்தது கடமா மாறிட்டு, கடமானது உடஞ்ச உடனே கபாலிகையா மாறிடுச்சு, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு உபாதான காரணம் நாங்க சொல்லிடுவோம். ஒன்னாலதான் சொல்ல முடியாது, உனக்குதான் சூன்யவாதம்ன்றது வந்துடும். அதனால பொதுவா இந்த காரிய காரண சுரூபங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது விசித்திரமானது, ஆச்சரியகரமானது. எல்லா இடத்துலயும் அத மாதிரி சொல்ல முடியாது. நாங்க வந்து நீங்க சொல்ற பிரமாண காரணவாதத்தை நாங்க ஒத்துக்கல. நாங்க அதிர்ஷ்டத்தை ஒத்துக்கிறோம். அதிர்ஷ்டன்றது கேவலம் சககாரி காரணமாக தான் இருக்கும். அது கூட எதுக்கு? பகவான் உபாதான காரணமா இருந்துட்டு ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ற சமயத்துல அது நமக்கு எப்படி எப்படிலாம் உபயோகப்படுமோ அதுக்கேத்த மாதிரி அவன் பண்ணுவான் அப்படின்றதுக்கோசரம் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க அப்படி இல்லை, ஒத்துக்கல. அதனால கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கட்டும் அப்படின்றதுக்கு உன்னால பதில் எப்படி சொன்னாலும் சொல்ல முடியாது. நீ என்ன யுக்தி சொன்னாலும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அது வராது. அதனால
இதுல காரணம் இல்லைன்னா கூட பலிதம் இல்லைன்னு சொல்ல முடியாது, காரியம் உற்பத்தி ஆகலாம். அத மாதிரி காரண விசேஷம் இருந்ததுன்னாக்க காரிய விசேஷம் இருக்கும், காரிய விசேஷம் இருக்கலாம். இது எல்லாமே இருக்குது, இதுதான் இருக்கு இதுதான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த காரிய காரண பாவம்ன்றது ஒரே ரூபம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை. அப்ப நீ ஒத்துக்கிறியான்னு என்ன பார்த்து கேட்பேன். நாங்க அனுமானத்தினால சாதிச்சாதானே இதெல்லாம் கேள்வி வரும். அனுமானத்தினால நாங்க சாதிக்கலையே, நாங்க எல்லாம் ஸ்ருதியினால சாதிக்கிறோம். அந்த ஸ்ருதியானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், அவன் நிறவையவன், அவன் விபு, அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அப்படி எல்லாம் சொல்றது. நீ பதில் பின்னாடி சொல்ல போற சுவாமி, எல்லாம் சாதிக்க போற நம்ம சித்தாந்தத்தை. அப்போ உபாதான காரணம் பிரம்மன் சொல்றீங்க, லோகத்துல அப்படி இல்லையே. லோகத்துல கடத்துக்கு மிருத்துதான் உபாதான காரணம், மண் உபாதான காரணம், அதே குழாலம் தான் நிமித்த காரணம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் பிரகிருதி இல்ல பரமானு எதையா சொல்லிட்டு போகும், நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரனா வச்சுட்டு போகும். அப்படின்னுட்டு அவ கேட்பானுங்கள. அதற்கு பதில் நாங்க லோகத்துல அப்படிதான் இருக்கு, ஆனால் வேத விஷயத்துல பிரபஞ்ச சிருஷ்டி விஷயத்துல பரமாத்மா தான் உபாதான காரணம் சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சேன். சாஸ்திரம் சொல்லிட்டு அதுதான் நாங்க ஒத்துண்டாகணும். அதனால எங்க கிட்ட நீ கேள்வி கேட்க முடியாது. தர்மிகிராக பிரமாணம் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த தர்மியான வேதமானது இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது. அப்படி சொல்லி கொடுத்துட்டு போறதுனால இந்த மாதிரி நாங்க ஒத்துக்கிறோம். அதனால இதுல நீங்க ஆக்ஷேபம் பண்றதுன்றது வராது, ஆக்ஷேபம் பண்றதுன்றது வராது. அதே நீங்க சொல்ற வெறும் தர்க்கம், வெறும் தர்க்கத்தை விஷயம் நீங்க சொன்னாக்கா எதுவுமே நிக்காது. தர்க்கோ அப்பிரதிஷ்டா, தர்க்கமானது அப்பிரதிஷ்டம் அப்படிங்கிற இவர் ஈர்ஷிகர். அதனாலதான் சூத்திரகாரனும் தர்க்கா பிரதிஷ்டானாதபி அப்படின்னு சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டார். தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதம், யாராலையும் தர்க்கத்தினால எதையும் சாதிக்க முடியாது, எதையுமே தர்க்கத்தினால சாதிக்க முடியாது. ஏதோ அந்த தர்க்கத்தை வேதத்தை கொண்டு தர்க்கத்தை உபயோகப்படுத்தின்னு சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். வெறும் யுக்திவாதம் பண்ணாக்க அவளுடைய புத்தி வைசத்தியத்தினால எல்லாம் மாறி போடும். அதனாலதான் அவர் குமாரல பட்டர் பௌத்தால அப்படி கண்டனம் பண்ணார், பௌத்தால அப்படி கண்டனம் பண்ணார். பின்னாடி சங்கராச்சாரியனும் கண்டனம் பண்ணார். ஆனால் தர்மகீர்த்தின்னு ஒருத்தன் வந்தான், எல்லாரையும் சாப்பிட்டு போட்டான். அவன் அப்படி தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டான். அதன் பிறகு உதயநாச்சாரியர் வந்தார், அவர் கண்டனம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் எம்பெருமானார் சுவாமி சுதப்பிரகாசிகர், சுவாமி தேசிகன், இவாள்லாம் அதுக்கப்புறம் அடிச்சா பௌத்தான. ஏன் அப்படின்னாக்கா தர்க்கத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா அடிக்க முடியாது, வெறும் தர்க்கத்தை வச்சுட்டா சாதிக்க முடியாது எதையுமே. அதனால நீ வெறும் தர்க்கத்தை கொண்டு அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது விரோதமாகத்தான் இருக்கும். அதனால அந்த பட்சம் கூடாது. நமக்கு அனுமானம் தேவைதான், ஆனால் அது ஒன்றையே போரும் சொல்றதுதான் தவறு. வேதத்தை தவிர்த்து மீது எல்லா பிரமாணம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இவ்வளவு பிரயாசம். இன்னும் அத மாதிரி வரப்போறது நிறைய. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். காரியம் ஸ்யாத் கர்த்ரபாவேபி அவதிபிரிதரைஹி காணவஸ்ஸஹ்ய சித்தஹ தேச அதிருஷ்ட பிரயுக்தாஹ ததபி யதனவத் ஸ்யாத்து யத்னானபேக்ஷம் ஏகத்யாகே அன்யஹேது த்யஜனமிதி ச ந த்வம்சவத் சாபதித்வாத் தஸ்மாத் ஹேதோரபாவே ந பலமிதி கதிஹி தத்விசேஷே விசேஷः. பாருங்க, கர்த்தபாவேபி
கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் ஸ்யாத், காரியம்ன்றது இருக்கும். காரியத்தினுடைய உற்பத்தி கர்த்தா இல்லாட்டா கூட இருக்கட்டுமே, ஏன்னா யுக்திவாதம் தான், அது இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா காரணம் இல்லாம காரியம் வராதே, கர்த்தா இல்லாம காரியமே வராதே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு இதரை மீதி, மீதி என்னது? கர்த்திரு வத்திரிக்தமான இதரை, கர்த்தாவை காட்டிலும் வேறுபட்ட அவதிபிகி, அவதி அப்படின்னா காரணம் அர்த்தம். மீதி காரணங்கள்னால, மீதி எல்லைகள், இந்த காரணம் கர்த்திரு காரணம், இந்த கர்த்தான்ற ஒரு காரணம் இல்லாட்டா கூட மீதி காரணங்கள்னால உற்பத்தி ஆகலாம். அதனால இது உண்டு. அது நீ தான் சொல்லியிருக்க, நீங்களும் கூட ஒத்துட்டு இருக்கீங்க, பௌத்தனும் ஒத்துட்டு இருக்கான். காரணம்னா எப்படி இருக்கும்? காரியத்துக்கு முன்பு இருக்கும், அவ்வளவுதானே சொல்லிருக்கீங்க. காரியத்துக்கு முன்னாடி இருக்கும், அது இருக்கு. அது எத்தனையோ காரணங்கள் இருக்கு, அதை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த காரியம் உற்பத்தி ஆகிப்பட்டுமே. அது தனியா என்ன உட்கார்ந்து ஒரு கர்த்தா இருந்தாதான் உற்பத்தி ஆகணும்னு எதுக்கு சொல்றேன்? அது தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இப்போ மேல அவ ஒண்ணு இது கேட்டா, அவ காரியத்துக்கு எப்படி கர்த்தா ஓணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி காலமும் உண்டு அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் ஒத்துருக்கா, ஈஸ்வரன், அதிருஷ்டம், காலம் இதெல்லாம் அவசியம் தேவை அப்படின்னு. இப்ப கர்த்தா வானான்னு சொன்னீங்க ஈஸ்வரன், அப்படின்னா காலம் வேண்டாமே, காலத்தையும் தள்ளிவிட. ஒன்ன தள்ளினாக்கா இன்னொன்னு தள்ளினா என்ன தப்பு? ஈஸ்வரனை தள்ளினா மாதிரி காலத்தையும் தள்ளிவிடும் அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற, காலவத்து சக சஹி, ஈஸ்வரனானவன் காலவத்து காலத்தை மாதிரி அசித்தா, எப்படி காலமானது நம்ம ரெண்டு பேராலே அங்கீகரிக்கப்பட்டதோ ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த மாதிரி ஈஸ்வரன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. நீ சொல்ற அனுமானிக ஈஸ்வரன் நாங்க ஒத்துக்கவே இல்லையே, ஈஸ்வரனே வேணாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால காலம் எப்படி எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி ஈஸ்வரன் அங்கீகரிக்கப்படல. அதனால காலம் மாதிரி சகா ஈஸ்வரா நகி சித்தகா, அவன் சித்திக்கலையே அது மாதிரி, அதனால அது சொல்ல முடியாது. சரி சரி, சுதந்திர கர்த்தா அப்படின்னு தானே பாரதி பகவான் சொல்றக்க, அப்ப கர்த்தாதான் சுதந்திரன், மீதி காரகங்கள்லாம் அந்த கர்த்தாவுக்கு அதீனமாத்தான் இருக்கும் அப்படின்னு தெரியுறதே. அதனால கர்த்தா இல்லாம வேற எந்த காரியமும் நடக்காது. அதனால எது கர்த்தா நஸ்யாத் தனி காரியமே நஸ்யாத் அப்படின்னு நாங்க அனுகூலத்திற்கும் சொல்லுவோமே. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்டா, தவிர இத்தர காரணங்கள்லாம் நீ சொன்ன பாரு, மீதி காரகங்கள்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் அதிருஷ்ட பிரயுக்தமா தான் இருக்குது. அதிருஷ்ட பிரயோஜனமாவே அதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம். அதுக்குதான் உதாரணம் சொன்னோம் பரமாணு. பரமாணு அது அச்சேதனம் தான், அதுக்கு கர்த்தா இல்லாமலே தானே ஸ்பந்திக்கிறது. ஆத்திய ஸ்பந்தம்னு சொல்ற, ஆத்திய ஸ்பந்தனம் அப்படின்னு சொல்ற, முதல்ல அசைகிறது. அது அதிருஷ்டத்தினாலதான் பரமாணு அசைகிறதுன்னு அவளே இருக்காது. அந்த மாதிரி தேச்ச இதர காரணங்கள்லாம் கூட அதிருஷ்ட பிரயுக்தா, அதிருஷ்டத்தினால தூண்டப்பட்டவைகளாக காரியம் நிர்வர்த்தையன், காரியத்தை முடிச்சுடுவதுங்க. இதுக்கு கர்த்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ததபித்து அந்த அதிருஷ்டம் கூட எத்தனவது, ஒரு மனுஷன் எந்த காரியத்தை பண்ணணும்னாலும் பிரயத்தனப்பட்டுதான் பண்ண முடியும். ஆனால் அந்த பிரயத்தனத்துக்கு ஒரு பிரயத்தனம் தேவையில்லை இல்லையா? எத்தனவது எத்தனை அனபேட்சம், இன்னொரு எத்தனாந்தரத்தை வேறு ஒரு பிரயத்தனத்தை அது அபேட்சிக்காது. அந்த மாதிரிதான் அதிருஷ்டம் கூட அத மாதிரி பண்ணிடும். சரி, சுதந்திர கர்த்தான் பாலனி சொன்னாரே சொல்லிட்டு போட்டுமே, அது எது?
பொதுவா மீதி காரகங்கள்லாம் வச்சுன்னு பார்த்தாக்கா அந்த கர்த்தான்றவன் வசந்தவன், அவ்வளவுதான். மத்தபடி அவன் அனதீனன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சுதந்திரன் பராதீனமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் பராதீனமா இருந்துதான் கிரியை பண்ண முடியும். இன்னைக்குதான் அடைய ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்தேன். பெருமாள் சர்வசிய வசி அப்படின்னு இருக்கு. சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா அப்படின்னு. சர்வசிய வசின்னா சர்வ வசியத்துவம், எல்லாருக்கும் வசியன் ஆயிடுவான். எப்படி வசியன் ஆயிடுவான்னாக்கா, பெருமாளும் லக்ஷ்மணன் இளைய பெருமாளும் சேர்ந்து சொல்ற விஸ்வாமித்திரர்கிட்ட இமோகி கிங்கரோ அப்படின்னு சொல்லி, உமக்கு நாங்க 2 பேரும் கிங்கராளா இருக்கோம், உமக்கு நாங்க 2 பேரும் கிங்கராளா இருக்கோம்னு விஸ்வாமித்திரரை பார்த்து பெருமாள் சொல்ற வாக்கியம் லக்ஷ்மணனுக்கு கேட்டு சேர்த்துண்டு. இப்போ அந்த இடத்துல கர்ம இதர விஷயத்த பெருமாளுக்கே வந்துடுச்சு. அங்க உபனிஷத் பாஷகாரர் சாய்க்கிறார், ஆசிரிதாளுக்கு வஷ்யனா பெருமாள் இருக்கான். ஆசிரிதாளுக்கு தன்னை ஆசிரியிக்கிறாளே பக்தாள், பக்தபராதீனா ஆயிடுறான். அகம் பக்தபராதீனா அஸ்வதந்திர இவத் விஜய அப்படின்னுட்டு அம்பரீஷ உபாக்கியானத்துல பெருமாள் திருவாதிரை பார்த்து சொல்ற வாக்கியம். அதனால இப்ப பெருமாளே கூட தன்னுடைய பக்தாளுக்கு அதீனமா இருக்கான். அவன் சுதந்திரன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் அவனும் அந்த மாதிரி சொல்லிட்டு போறான். தன்னை பக்த பராதீனாக சொல்லிக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அதனால சுதந்திரன் அப்படின்னு சொல்றது கூட எப்படி இதர காரகங்களை வச்சுட்டுதான் சொல்லணுமே தவிர்த்து சர்வாத்மனா அவன் சுதந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரி இந்த சுதந்திர கர்த்தான்ற பாணினியோட வாக்கியம் இவ்வளவுதான் அர்த்தம். அது சரி அப்படி சொல்லிட்டேனாக்க ஒவ்வொரு காரணமா வேணாம்னு சொன்னேனாக்க அப்போ உபாதான காரணம் கூட இருக்காது. அப்போ மண்ணு இல்லாம கூட கடன் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னா கேள்வி வந்தது. அது தப்பு. எந்த இடத்துல எந்த காரணம் தேவையோ அதை நாங்க ஒத்துக்கிறோம். எந்த இடத்துல காரணம் தேவையில்லையோ அது வேண்டாம். ஏன்னா அதுக்கு பதில் தான் சொல்ற, ஏகத்தியாகே ஒரு காரகத்தை தியாகம் பண்ணதுனால அந்நேது தியஜனம் மீதி காரணங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிடுறது அப்படின்றது இத்திச்சென்ன அதுவும் கிடையாது. அந்த ஆக்ஷேபம்லாம் வராதுங்க. ஏன்னா துவம்சவத் பிரத்வம்சம் இருக்கே, பிரத்வம்சாபாவம்ன்றது அழிவுன்றது அதுக்கு உபாதானம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தி ஆகுது. உபாதானம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தி ஆகுது. சாவதித்வா காரணஜன்யம்னு அர்த்தம். அது அவதினா காரணம், சாவதித்வா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் உற்பத்தி ஆகுது. ஆனால் அங்க உபாதான காரணம் இல்லை. அது நையாயிகாலும் ஒத்துன்னு இருக்காது, நீங்களே ஒத்துன்னு இருக்கீங்க. அந்த இடத்துல உபாதான காரணமே இல்லையே. அதனால நீ எல்லா காரணமும் இல்லைன்னு ஒத்துப்பியா? நீ அங்க நீ ஒத்துக்கல. அதனால மண்ணுக்கு கடம் பிரதி மண்ணு உபாதான காரணம் அப்படின்றத நீ ஒத்துக்காம இருப்பியா? எங்க தேவையோ அங்க நாங்க அங்கீகரிக்கிறோம், எங்க தேவை இல்லையோ அங்க அங்கீகரிக்கல. அதனால தஸ்மா இந்த மாதிரி காரியகாரண சுரூபங்கள்லாம் விசித்திரமா இருக்கு. அதிருஷ்டம்ன்றது அவாவாருடைய சுகிருத விசேஷம். அது சேதன சம்பந்தம் இல்லாட்டா கூட அது காரியா இருக்குது, காரியத்தை பண்றது. அதனால கர்த்தா இல்லாட்டா கூட காரியத்தை பண்ணலாம் அப்படின்னுட்டு காரியம் நடக்கலாம், சத்தியம் வரும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தஸ்மாத் கேதோரபாவே காரணம் இல்லாட்டா கூட ந பலம் காரியஸ்யாபி அபாவம் அப்படின்னு நீ சொல்றியே அது தப்பு. காரணம் இல்லாட்டா காரியம் இருக்காது அப்படின்றது கிடையாது. ஏவம் தத் விசேஷே காரண விசேஷம் வந்தாக்கா காரிய விசேஷம் இது கதி. இதுதான் லோகத்த மார்க்கம் இருக்கு. காரணம் இல்லாட்டா காரியம் இருக்காது, காரணம் இருந்துச்சுன்னா காரியம் இருக்கும். சில சமயம் அப்படி, சில இடத்துல இதுக்கு விரோதம். அதனால இங்க தேசிகன் சாதிக்கிறது எல்லாமே பிரதிவாதம் தான். கர்த்தா இல்லாம கிரியை இருக்காது, இருக்காட்டா போட்டமே அப்படின்னு கேட்டார் சுவாமி.
அதனால கர்த்தா இல்லவே இருக்காது, கர்த்தா இருக்கவே இருக்காது, கிரியை ஒன்று இருக்கும் அப்படின்றது கிடையாது. கர்த்தா இருந்தாதான் கிரியை இருக்கும். இது அவ வாதம் யுக்திவாதம் பண்றதுனால அந்த யுக்திவாதத்துக்கு சமாதானம் சாதிக்கிறார், அவ்வளவுதான். யுக்திவாதத்துக்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். அந்த ஒரேடியா இது இல்லவே இல்லை அப்படின்ற அர்த்தம் இங்க கிடையாது. ஆகையினால கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் உற்பத்தி ஆகலாம். அதனால நீ அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான், அந்த ஈஸ்வரன் தான் பிரபஞ்ச கர்த்தா அப்படின்னு நீ சாதிக்க வேண்டாம். நீ சாதிக்கிற அனுமானமானது அப்பிரயோஜகமா தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். காரியம் ஸ்யாத் கர்த்தபாவேபி அவதிரிதரைஹி காணவஸ்ய சித்தஹ தேச திருஷ்ட பிரயுக்தாஹ ததபி யதனவத் ஸ்யாத் யத்னானபேக்ஷம் ஏகத்யாகே அன்யஹேதுத்யஜனமிதி ச ந த்வம்சவஸ்தாபதித்வாத் தஸ்மாத் ஹேதோரபாவே ந பலமிதி கதிஹ தத்விசேஷே விசேஷः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.